அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத் ஃபக்கத் கால அல்லாஹு தபாரக வ தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா வ மன் ஜாஅ பிஸ் ஸய்யிஅதி ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லஹா வஹும் லா யுதுலமூன் ஸதகல்லாஹுல் அதீம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கருணையினால் அவனுடைய அனுகிரகத்தோடு கிட்டத்தட்ட நோன்பினுடைய சில பகுதிகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நாம் இந்த கடந்த பகுதிகளை நம்முடைய வாழ்க்கையின் தராசு தட்டில், நன்மையினுடைய தராசு தட்டில் கனமானவையாக ஆக்கி அருள் புரிவானாக. எஞ்சியிருக்கக்கூடிய பகுதிகளிலேயும் அதிகமாக உற்சாகத்தோடு நல்லமல்கள் செய்து நன்மைகளை ஈட்டிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும், நம்மை சார்ந்த அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஓதப்பட்ட பகுதி சூரா அன்ஆமிலே 160வது வசனம். அந்த வசனத்தின் சில சிந்தனைகளைத்தான் நான் இப்போது உங்களுக்கு முன்னால் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ் சொல்கிறான், மன் ஜாஅ பில் ஹஸனதி, யார் ஒரு நன்மையை கொண்டு வருகிறாரோ, ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, அவருக்கு அதுபோன்ற 10 நன்மைகள் கிடைக்கும். ஒமன் ஜாஅ பிஸ் ஸய்யிஅதி, யார் ஒரு தீமையை கொண்டு வருகிறாரோ, ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லஹா, அதுபோன்ற ஒரு தீமைதான் அதற்கு கூலியாக வழங்கப்படும். வஹும் லா யுதுலமூன், நன்மையை கொண்டு வருபவர்களும் சரி தீமையை கொண்டு வருபவரும் சரி யாருமே அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அருமையான தோழர்களே, இந்த வசனம் நம்முடைய கவனத்திற்கு கண்டிப்பாக கவனத்தில் பதிக்கப்பட வேண்டிய ஒரு வசனம் இது. பொதுவாக ஒரு பணியில் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது ஆர்வம் வரும் அப்படின்னா, அந்த பணிக்கான எல்லா பலன்களும் அவருக்கு கிடைக்க வேண்டும். ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், வேலை செய்கிறதுக்கான ஊதியம் கிடைக்கணும், பணி பலன்கள் கிடைக்கணும், என்னென்ன சலுகைகள் இருக்கோ எல்லாம் கிடைச்சா தான் அந்த பணி செய்கிறதுல ஊக்கம் கிடைக்கும். ஆனால் அந்த பணி பலன்கள் ஒழுங்காக கிடைக்கலன்னு வைங்க, அந்த பணியை செய்வதற்கு நிச்சயமாக மனசு வராது. உதாரணமாக இப்படி வச்சுக்குவோம், ஒரு கம்பெனியில் அல்லது ஒரு நிறுவனத்தில் அங்கே தரம் பார்த்து தான் பலன்களை கொடுப்பாங்க. ஒருத்தருக்கு ஒரு மாதிரியாக பலன்கள் கிடைக்கும், இன்னொருத்தருக்கு வேறு மாதிரியாக பலன்கள் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிறுவனத்தில் எவ்வளோ முணுமுணுப்பு இருக்கும். அந்த முணுமுணுப்பு என்ன விளைவு ஏற்படுத்தும்னா, அந்த நிறுவனத்தில் நடக்க வேண்டிய பணிகளில் மிகப்பெரிய தொய்வை ஏற்படுத்தும். அந்த பணியில் யார் பாதிக்கப்பட்டவர்களாக தங்களை கருதுகிறார்களோ அவர்கள் முனைப்போடு செயல்பட மாட்டார்கள், ஊக்கத்தோடு செயல்பட மாட்டார்கள். அப்போ எனவே ஒரு பணியில் நாம் ஆக்கத்தோடும் ஊக்கத்தோடும் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த பணிக்கான பலன்கள் நமக்கு கண்டிப்பாக வேண்டும். இப்போ அல்லாஹ் நம்மளை உலகத்துக்கு அனுப்பி நீங்கள் நன்மையை சம்பாதிச்சுட்டு மேலே வாங்கன்னு சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் நன்மையை சம்பாதிச்சுட்டு அங்கே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அங்கே சம்பாதிச்சுட்டு வாங்கன்னு சொன்ன இறைவன் அதற்கு தேவையான எல்லா விதமான பலன்களையும் சேர்த்து கொடுக்குறான். அதான் அங்கே கவனிக்கணும். அந்த நன்மைகளை சேர்க்கறதுல நமக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டை இருக்கிறது, நிறைய மனத்தடைகள் இருக்கின்றன, இன்னும் சில பேருக்கு ஊக்கக்குறைவுகள் இருக்கின்றன, பல நெருக்கடிகள் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் நன்மைகள் செய்வதற்கு ஏற்ற வகையில் ஊக்கம் தரக்கூடிய பல்வேறு அம்சங்களை அல்லாஹ் சேர்த்தே நமக்கு தருகிறான். அதைத்தான் நான் வாசித்து காட்டிய திருவசனம் சுட்டி காட்டுகிறது. யார் ஒரு நன்மையை கொண்டு வருகிறாரோ அவருக்கு அதுபோன்ற 10 நன்மைகள் கிடைக்கும். யார் ஒரு தீமையை கொண்டு வருகிறாரோ அவருக்கு அதுபோன்ற ஒற்றை தீமைதான் பதிவு செய்யப்படும், யாருக்கும் அநீதி இழைக்கப்படாது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது இந்த வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான செய்தி,
ஒரு நன்மையை கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அந்த நன்மையான செயல் அது செயலாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சொல்லாக இருந்தாலும் அதற்கு உண்டு நன்மை. சொல்லாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம், அது இறைவனுக்கு செய்யப்பட்ட நன்மையாக இருக்கலாம், அல்லது மனிதர்களுக்கு செய்யப்பட்ட நன்மையாக இருக்கலாம், பகிரங்கமாக செய்த நன்மையாக இருக்கலாம், அல்லது அந்தரத்தில் யாருக்கும் தெரியாமல் செய்து முடிக்கப்பட்ட நன்மையான காரியமாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு நன்மையை கொண்டு வரக்கூடியவருக்கு அது போன்ற 10 நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறார். அந்த ஒவ்வொன்றும் முழுமையான நன்மையாக இருக்கும். அப்படிப்பட்ட 10 நன்மைகளை அல்லாஹ் தஆலா தருகிறான் என்று இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு நன்மை செய்தால் 10 நன்மை என்பது குறைந்தபட்ச அளவு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனத்தில் வச்சுக்கங்க. குறைந்தபட்ச அளவு அல்லாஹ் எவ்வளவு கூடுதல் நன்மை தருவாங்கிறதுக்கு சொல்லப்பட்ட அளவு தான் 10. ஏன் அப்படின்னா சில நேரங்களில் ஒரு மனிதர் செய்யக்கூடிய செயலுக்கு 70 நன்மைகள் கிடைப்பதாக ஹதீஸ்களில் வருகிறது. இன்னும் சில நேரங்களில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒற்றை நன்மைக்கு 700 மடங்குகள் நன்மை கிடைப்பதாகவெல்லாம் வருகிறது. அப்படின்னா ஒரு நன்மையை கொண்டு வருபவருக்கு 10 நன்மை அதுபோன்று கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய இந்த வசனம் என்பது இறைவனுடைய குறைந்தபட்ச அளவை குறிக்கிறது. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நல்லா கவனிச்சு பாருங்களா. ஒரு நன்மை நமக்கு செஞ்சால் குறைஞ்சது அல்லாஹ் 10 நன்மை கண்டிப்பாக நமக்கு கட்டாயமாக்கிறான். 1க்கு 10 குறைஞ்சபட்சம். திருக்குர்ஆனில் பல வசனங்கள் வருது. நான் இந்த கருத்தை என்னுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் சொல்லலை. குர்ஆனில் வரக்கூடிய மற்ற வசனங்கள், ஹதீஸுகள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து வச்சு அறிஞர்கள் சொன்ன கருத்தை தான் சொல்கிறேன். அல்லாஹ் சொல்லக்கூடிய 10 என்பது குறைஞ்சபட்ச அளவு தான். ஏனென்றால் இதே திருக்குர்ஆனில் அல்லாஹு தஆலா ஒரு இடத்துல சொல்கிறான், ஒருவர் ஒரு நன்மையை செய்தால் அவருக்கு பன்மடங்காக கிடைக்கும்னு சொல்கிறான். பன்மடங்கு எவ்வளவுன்னு வரையறை இல்லாமல் அல்லாஹ் சொல்கிறான். ஒரு வரையறையை குறிப்பிட்டு சொல்லாமல் பொதுவாக சொல்கிறான். இன் துக்ரிதுல்லாஹ கரதன் ஹசனன், அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுத்தால் யுதாயிஃபுஹு லக்கும், அதை உங்களுக்கு பன்மடங்காக பெருக்கி தருவான். பன்மடங்குனா எவ்வளவு வரையறை சொல்லப்படலை, எத்தனைன்னு சொல்லப்படலை. இப்படி ஒரு வசனம் வருது. அதே மாதிரி ஒரு ஹதீஸ குதுசியில் அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸில் இப்படி வருது. அல்லாஹ் சொல்கிறான், ஒருவர் ஒரு நன்மையை கொண்டு வந்தால் அவருக்கு அது போன்ற 10 நன்மைகள் கிடைக்கும், நான் நினைத்தால் அதை விட கூடுதலாகவும் தருவேன். அல்லாஹ் சொல்கிறான், மஞ்சா பில் ஹசனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா வ அசீது. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு நன்மையை கொண்டு வந்தால் 10 நன்மை கிடைக்கும், ஏன் நான் கூட கூட கொடுப்பேன். அல்லாஹ் சொல்கிறான். அதே போல் ஒருவர் ஒரு தீமையை கொண்டு வந்தால் அந்த ஒற்றை தீமைக்கான கூலி என்பது அது போன்ற ஒன்று தான், தேவைப்பட்டால் நான் அதை மன்னிக்கவும் செய்வேன். நல்லா சொல்கிறேன். நல்லா கவனிக்கணும். தேவைப்பட்டால் நான் அதை மன்னிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? எரேஸ் பண்ணுவேன்னு அர்த்தம். அங்கே அதிகப்படுத்துவேங்கிறான்ல, இங்கே என்ன சொல்கிறேன்னா எரேஸ் பண்ணிடுவேன், அழிச்சிருவேங்கிறான்ல. அப்போ நான் நினச்சா ஒற்றை தீமைக்கு ஒற்றை தீமையைத்தான் கூலியாக தருவேன், நினச்சேன்னா அதை கூட நான் இல்லாமாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், யார் என்னிடம் ஒரு ஜான் நெருங்குகிறார்களோ அவரிடம் நான் ஒரு முழம் நெருங்குவேன். நீங்கள் 2 அடி பாஞ்சா நான் 4 அடி பாயிறேங்கிறான்ல, நீங்கள் 10 அடி பாஞ்சீங்கன்னா நான் 20 அடி பாயிறேங்கிறான்ல. அப்போ ஒரு ஜான் வந்தீங்கன்னா நான் முழம் வர்றேன் நெருக்கமாக. ஒரு முழம் என்னை நீங்கள் ஒருவர் நெருங்கி வந்தால் நான் அவருக்கு பக்கத்தில் போகிறேன். எப்படி போகிறேன்னா விரிந்த 2 கை நீட்டு அளவு நான் போகிறேன். நீங்கள் ஒரு முழம் வந்தீங்கன்னா அல்லாஹ் 2 கை நீட்டு அளவுக்கு கிட்ட வர்றான். யார் 2 கை நீட்டு அளவுக்கு வருகிறாரோ அதை விட கூடுதலாக நான் வர்றேன். என் பக்கம் ஒருவர் நடந்து வந்தால் நான் அவர் பக்கம் ஓடி வருகிறேன். உங்களில் ஒருவர் இந்த பூமி நிரம்ப பாவங்களை கொண்டு வந்தாலும் அவர் எனக்கு இணை கற்பிக்காத பட்சத்தில் அந்த பூமி நிரம்ப நான் அவருக்கு மன்னிப்பை தருவதற்கு தயாராக இருக்கிறேன். இப்போது நான் லாஸ்ட்டில் படித்தேன் பாருங்கள், ஒரு ஜான் வந்தா ஒரு முழம் வந்தா 2 கை நீட்டு,
ஓடி வந்தா நான் வந்து நடந்து வந்தா நான் ஓடி, இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் நன்மையை அல்லாஹ் தர்றதுக்கு என்ன செய்கிறான், வேகப்படுறான்னு அர்த்தம். அப்போ அந்த அளவுக்கு நாம் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு அல்லாஹ் அளவில்லாமல் அதிகமாக தருவதற்கு தயாராக இருக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த ஹதீஸ் சுட்டி காட்டுது. நல்லா கவனிங்க, 10ன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் ஒரு இடத்துல வருது பன்மடங்காக ஆக்குவேன், இன்னொரு இடத்துல அதிகமாக தருவேன். அந்த அதிகத்தை வந்து விவரிக்கும் போது நடந்து வந்தால் ஓடி வர்றேன், ஒரு ஜான் வந்தால் 1 முழம் வர்றேன் அப்படின்லாம் எல்லாம் என்ன செய்யலாம் சுட்டி காட்டுறான். இது எவ்வளோ அளவுன்னு சொல்லப்படலை. இன்னொரு வசனத்தில் அல்லாஹு தாலா 700 மடங்கு, அதாவது 70 மடங்கு வரை ஒரு நன்மைக்கு 70 மடங்கு வரை நன்மை தருவதாக ஒரு ஹதீஸில் வருது. உதாரணமாக நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இது 70க்கு முன்னாடி இன்னொரு இடத்துல போங்க, அதே அல்லாஹ் சொல்கிறான் வேறொரு வசனத்தில், நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுத்தால் அதை உங்களுக்கு அதிகப்படியான மடங்குகளாக அல்லாஹ் பெருக்கி தருவான். முதல் ஆயத்தில் பன்மடங்காக பெருக்கி தருவான் வருது, இங்கே அதிகமாக பெருக்கி தருவான், பன்மடங்காக பெருக்கி தருவான். கூட ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்த்து சொல்கிறான். அதே போல் 70 மடங்கு என்று ஒரு ஹதீஸ் வருது, நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட ஹதீஸ் தான் அது. ரமலான் மாதத்தில் யார் ஒருவர் ஒரு நன்மையை செய்கிறாரோ அவர் ஒரு ஃபர்லை நிறைவேற்றியவரை போன்றவர், ஒரு ஃபர்லை நிறைவேற்றியவர் 70 ஃபர்லுகளை நிறைவேற்றியவரை போன்றவர் ஆவார். இந்த ஹதீஸ் நம்ம கேள்விப்பட்டதான். அப்போ இந்த ஹதீஸ் வந்து நமக்கு என்ன தெரியுது, ஒரு சுன்னத் என்பது, ஒரு நன்மை என்பது ஃபர்லின் அந்தஸ்தை பெறுகிறது, ஒரு ஃபர்து என்பது 70 மடங்கு ஃபர்துகளை அந்தஸ்தை பெறுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, வேறொரு வசனத்தில் அல்லாஹு தாலா ஒற்றை நன்மைக்கு 700 மடங்கு சொல்கிறான். 700 மடங்கு அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் ஒருவர் செய்யக்கூடிய செலவுக்கான உதாரணம், 1 பைசா அல்லது 1 ரூபாய் எடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்குறோம். இதுக்கான உதாரணத்தை அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான், இந்த 1 ரூபாய் எப்படி ஆக போகுதுன்னா கமஸலி ஹப்பத்தின், அது ஒரு விதையை போன்றது. ஒரு விதைக்குள்ளே என்ன இருக்கும், ஒரு ஆலமரமே இருக்கும். ஒரு விதைக்குள்ளே ஒரு ஆலமரமே இருக்கும். அது ஒரு விதையை போன்றது. விவசாயி கொண்டு போய் அந்த விதையை என்ன செஞ்சிடறாரு, விதைச்சிடுறாரு. அம்பதத் சபஅ சனாபில, அந்த ஒரு விதை 7 கதிர்களை விளைவிக்கிறது. ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பத்தின், ஒவ்வொரு கதிரிலும் 100 விதைகள் இருக்கின்றன, 100 மணிகள் இருக்கின்றன. அப்போ விதைக்கப்பட்ட ஒரு விதை எத்தனையாக மாறுது, 700ஆக மாறுகிறது. அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் செய்யப்பட்ட ஒரு நல்ல காரியத்திற்கு வழங்கப்பட்ட 1 ரூபாய் என்பது, 1 பைசா என்பது 700 பைசாக்களாக, 700 ரூபாய்களாக மாற்றமடைகிறது அப்படின்னு இந்த வசனம் நமக்கு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷாஉ, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு பன்மடங்காக பெருக்கி கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவான். சரி, இது இன்னொரு இடத்துல 700 விட அதிகமாகவும் நான் பன்மடங்காக பெருக்கி தருகிறேன் என்று சொல்கிறான். இதுவும் ஒரு ஹதீஸ குதிசியில் வருது. நோன்பு நேரத்தில் நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ் தான் இதுவும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குல்லு அமலிபுனி ஆதம யுதாஃப், ஆதமுடைய மகன் மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்செயலும் பன்மடங்காக பெருக்கி கொடுக்கப்படுகிறது. எப்படி பெருக்கி கொடுக்கப்படுது, அல் ஹசனத்து அஸ்ரு அம்சாலிஹா, ஒரு நன்மைக்கு 10ல் இருந்து இலா 700 திஃபின், 700 வரைக்கும் பன்மடங்காக பெருக்கி கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், இல்ல சௌம, நோன்பு என்பது இந்த கேட்டகரிக்குள்ளே வராது. 10லிருந்து 700 வரைக்கும் நன்மை ஒரு நன்மைக்கு வருதுன்னு வருதுல்ல, அந்த கேட்டகரிக்குள்ளே எது வராது, நோன்பு வராது. அப்போ நோன்புக்கான நன்மை என்ன, ஒரு நோன்பு வச்சா அதுக்கு அல்லாஹ் எவ்வளோ கொடுக்குறான், 10ஆ 70ஆ 700ஆ? நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது ஃபஇன்னஹு லி, அது எனக்காக நோக்கப்பட்டது, வான அஜிசி பிஹி, அதற்கு நான் கூலி கொடுத்துக்கொள்வேன். எவ்வளோன்னு எனக்கு தெரியாது, எவ்வளோன்னு சொல்லலை அல்லாஹ். அதாவது 10ல் இருந்து 700ன்னு அல்லாஹ் நன்மைகளுக்கு சொல்லிட்டான். சொல்லி முடிச்சுட்டு அதில் இருந்து இதை மட்டும் என்ன செய்யறான், விதிவிலக்கு பண்ண, எக்ஸப்ஷன் பண்ணுறான். அப்போ இதுக்கு வந்து 700ஐ விடவும் கூட அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அப்போது ஒரு மனிதர் செய்யக்கூடிய ஒரு நன்மைக்கு 10 என்று நான் ஆரம்பத்தில் வாசித்து காட்டிய அந்த வசனம் என்பது குறைந்தபட்ச அளவை மட்டும்தான் சொல்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில இடங்களில் பன்மடங்காக, இன்னும் சில இடங்களில் அதிகமாக,
இன்னும் சில இடங்களில் பல மடங்கு அதிகமாக 70, 700, 700க்கும் கூடுதல், இப்படி பல வசனங்கள், பல ஹதீஸ்கள் வருகின்றன. அப்போ எனவே இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால் தோழர்களே, ஒரு நன்மைக்கு அல்லாஹ் பல நன்மைகளை நமக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறான். சரி, இந்த பல நன்மைகள்ங்கிறது எதை அடிப்படையில் அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்னா, அந்த நன்மைகளை செய்யும் போது நம்முடைய உள்ளத்தில் இருந்த தூய்மை, இஹ்லாஸ், அதை நாம் எவ்வளவு நெருக்கடியில் செய்தோம், அந்த நெருக்கடியை வெளிக்காட்டி கொண்டு மனம் கசங்கி செஞ்சோமா அல்லது சந்தோஷமா செஞ்சோமா, இதையெல்லாம் பார்த்து தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னா அந்த நன்மையை முடிவு பண்ணுறான். ஐயோ வலிக்குதே, என்ன செய்யறது, சரி வேற வழி இல்லை, 20 ரக்காத் தொழுது தான் போயாகணும் அப்படின்னு நின்னோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு அளவு தான். வலிச்சாலும் பரவாயில்லைப்பா, நாளைக்கு வலி போயிரும்பா, மறுமையில் அல்லாஹ் நன்மை, அது போகுமா போகாதுப்பா அப்படின்னு சந்தோஷத்தோடு நிற்கும் போது அதுக்கு வேறு விதமான கேட்டகரி நன்மை கிடைக்கும். அந்த நன்மையை நாம் செய்யும்போது என்ன மனநிலைமையில் இருந்தோம், எந்த தூய்மையான உள்ளத்தோடு இருந்தோம், அதே மாதிரி தர்மங்கள் கொடுக்குற போது மனம் கசங்கி புழுங்கி கொண்டே கொடுத்தோமா, என்னடா இது வந்து கேட்டானே அப்படின்னு கொடுத்தோமா, அல்லது இல்லை என்னிடத்துல தர்மம் வாங்குறதுக்கு எல்லாம் ஒருத்தரை வச்சுருக்கான் பாரு, தர்மங்கிற அந்த தன்மையை என்கிட்ட வெளிப்படுத்துறதுக்கு எல்லாம் ஒருத்தரை வர வச்சான் பாரு, அல்லாவுக்கு நன்றி அப்படிங்கிற எண்ணத்தில் கொடுத்தோமா, இப்படி எந்த மனநிலையில் நாம் அந்த நன்மைகளை செய்தோம் என்பதை பொறுத்து தான் 10, 70, 700 அதுக்கு மேலேயாங்கிறது முடிவாகும். அப்போது ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு நன்மையும் செய்யும் போது நம்முடைய மனசை எவ்வளவு நேர்த்தியாக வைத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறதுக்கு அதை புரிஞ்சுங்களா. அதனால தான் அந்தந்த நேரங்களில் மனதை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அருமையான தோழர்களே, இதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் ஒருவர் ஒரு தீமை செய்தால் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு தீமையை கொண்டு வந்தால் அந்த ஒற்றை தீமை தான் அவருக்கு கூலியாக எழுதப்படுகிறது. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு அடியார் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று மனதில் நினைத்தால், அல்லாஹ் சொல்கிறான், ஒரு அடியான் நன்மையை செய்ய வேண்டும் என்று மனதில் நினைத்தால் நான் அதற்கு ஒரு நன்மை எழுதி விடுகிறேன். அல்லாஹ் சொல்கிறான், நான் அதற்கு ஒரு நன்மை அவர் செய்யணும்னு தேவையில்லை, செய்யணும்னு நினச்சாலே போதும் ஒரு நன்மை. அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்கள். வேலை செய்யாமல் யாருங்க, வேலை செய்யாமல் சம்பளம் யாராவது தருவானா உலகத்தில்? நான் உங்கள் கடையில் வேலை செய்யணும்னு நினச்சேன், அப்படியாப்பா இந்தப்பா 10,000 வச்சுக்க, எந்த முதலியாவது உலகத்தில் சொல்லுவாரா? வேலை செய்ய நினச்சேங்கிறதுக்கு யாராவது கூலி கொடுப்பாங்களா? ஆனால் அல்லாஹ் வந்து அப்படி இல்லை. ஒரு மனிதர் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் அல்லாஹ் சொல்கிறான், நான் அதற்கு ஒரு நன்மையை பதிவு செய்து விடுகிறேன். அவர் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அதை ஒரு நன்மை பேசுகிறார். ஃபைதா அமிலஹா, அந்த ஒரு நன்மையை அவர் செய்து விட்டால் ஃபஅன அக்துபுஹா பி அஷ்ரி அம்சாலிஹா, அதற்கு 10 மடங்கு நான் எழுதி விடுகிறேன். 10 மடங்கு குறைஞ்ச அளவு தான் புரிஞ்சுக்கணும். அவருடைய உள தூய்மையை பொறுத்து, நிறைவேற்றும் போது அவற்றிலிருந்த நேர்த்தியை பொறுத்து அல்லாஹ் அதுக்கு 700 மேலேயும் கொடுப்பான். சரி, செய்யாட்டாலும் நன்மை கிடைக்கிது பாருங்கள். நன்மைக்கு செய்யணும்னு நினச்சதுக்கே நன்மை கிடைக்கிது. செஞ்சிட்டா 10 to 700 மேலே. சரி, அதே நேரத்தில் ஒரு அடியான் தீமை செய்தால், ஒரு தீமையை செய்தால் அல்லாஹ் சொல்கிறான், அந்த தீமையை நான் அவருக்காக மன்னிக்கிறேன், அதை அவர் செய்யாத வரை. அதாவது நன்மையை நினச்சா நன்மை கொடுத்துட்றான் அல்லாஹ், தீமையை நினச்சா அல்லாஹ் பதிவு செய்கிறதில்லை, அதை மன்னிச்சிட்றான் அல்லாஹ். இவன் நினைக்க தானே செஞ்சான், செய்யவா செஞ்சான், தொலைஞ்சு போகிறான் அப்படின்னு நல்லா விட்டுறான். அதை அவர் செய்யாத வரைக்கும் அல்லாஹ் அதை பொருட்படுத்துவதில் விட்டு விடுகிறான். சரி, அதே நேரத்தில் அவர் அந்த தீமையை செய்து விட்டால் அல்லாஹ் சொல்கிறான், நான் அதற்கு ஒற்றை தீமையைத்தான் கூலியாக எழுதுவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் அறிவிச்சிட்டு இருக்கும்போது ஒரு செய்தியை சேர்த்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, மலக்குமாக அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ஒரு தீமையை ஒரு நன்மையை நினச்சா செய்யாமல் இருந்தால் கூட நன்மையை எழுதுறேன்னு சொல்கிறீங்கல்ல, ஒரு தீமையை அவர் செய்ய நினச்சிட்டார்ல. ஒரு செயலுங்கிறது எப்போ வரும்? முதல்ல எண்ணமாக தான் உருவெடுக்கும். எண்ணம் அப்படியே அது இன்னும் கொஞ்சம் அழுத்தமாகி அது அப்படியே என்ன செய்யும், செயலில் வரும். அப்படி தானே? அப்போது செயலுக்கு அடிப்படை எண்ணம் தான். அப்போ ஒரு தீமையை நினச்சிட்டாரா இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு தீமை எழுதத்தானே செய்யணும் அப்படின்னு மலக்குமார்கள் அல்லாஹ் இடத்துல அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்களாம். அப்போது அல்லாஹ் சொல்வானா, அப்படி எழுதக்கூடாது,
அவர் நினைத்தால் நீங்கள் கவனித்து கொண்டிருக்க வேண்டும். அவரை பார்த்து கொண்டு தான் இருக்க வேண்டும். பார்த்து அவர் அந்த தீமையை செய்து விட்டால் அதுபோல் ஒரு தீமையை பதிவு செய்யுங்கள். ஒருத்தர் தீமையை நினைச்சிட்டார், ஆனால் அந்த தீமையை செய்யாமல் விட்டுட்டார்னு வச்சுக்கோங்க, மலக்குமார்களுக்கு அல்லாஹ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறானா, அவர் செய்யாமல் விட்டார்ல, அதுக்காக ஒரு நன்மையை சேர்த்து எழுதுங்கம்மானால. எவ்வளவு பெரிய கருணை பாருங்க. ஒரு தீமையை நினைச்சு செய்யணும்னு நினைச்சிட்டு செய்யாம விட்டுட்டா, அவன் செய்யணும்னு திட்டம் போட்டான் இல்லை, அவன் செய்யல, எழுது ஒரு நன்மையை. அல்லாஹு அக்பர். இவ்வளவு வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கும்போது நம்மளாம் நன்மை செய்யறதுக்கு முந்த வேண்டாமா? போட்டி போட வேண்டாமா? அல்லாஹு அக்பர். அப்ப அல்லாஹ்வுடைய கருணையினுடைய விசாலம் என்ன? செய்யாத நன்மைக்கு நன்மை எழுதுகிற இறைவன் செய்ய நினைத்த தீமைக்கு தீமையை எழுதாம அதை செய்யாம இருந்தா அதுக்கு ஒரு நன்மையை சேர்த்து எழுதுறான்னா, அல்லாஹ்வுடைய கருணையின் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் அல்லாஹ் நம்ம இடத்துல நிறைய எதிர்பார்க்கிறான்னு நம்ம இதை வந்து புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்க நல்லா கவனிக்கணும். திருக்குர்ஆன் அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சொல்றான், இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லிஅன்ஃபுசிக்கும், நீங்கள் நல்ல காரியம் செய்தால் உங்களுக்கு நீங்கள் நல்ல காரியம் செய்கிறீர்கள். எனக்கு அதனால் எந்த என் அந்தஸ்து ஒரு படி கூட போயிட போதோ, நீங்கள் தப்பு செஞ்சுட்டா நான் ஒரு முழம் கீழே இறங்கி, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் நன்மை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தான் அது நல்லது. அதே நேரத்தில் ஒயின் அசத்தும் ஃபலஹா, நீங்கள் தீமை செய்தால் உங்களுக்கு தான் அந்த தீமை. இந்த இடத்துல இந்த ஆயத்தில் முஃபஸ்ஸிர்கள் நமக்கு விளக்க சொல்லும்போது சொல்கிறாங்க, இன் அஹசன்தும் அஹசன்தும் லிஅன்ஃபுசிக்கும், ஒரு அடியான் செய்யக்கூடிய நன்மையை சொல்லும்போது அல்லாஹ் நன்மை நன்மைன்னு 2 தடவை சொல்கிறான். அஹசன்தும் அஹசன்தும். தீமையை சொல்லும்போது ஒயின் அசத்தும் அசத்தும் ஃபலஹான்னு சொல்லலை. தீமை செய்தால் உங்களுக்குத்தான் தீமை செய்தீர்கள் அப்படின்னு சொல்லலை. அல்லாஹ் 2 தடவை அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப கொண்டு வரல. ஏன் கொண்டு வரலன்னா, ஒரு அடியானை பொறுத்தவரை அவனுடைய தீமையை மறைக்கத்தான் அல்லாஹ் பார்க்கிறான், மன்னிக்கத்தான் அல்லாஹ் பார்க்கிறான், அவனுடைய நன்மையை வெளிப்படுத்த பார்க்கிறான், அவனுடைய தீமையை மறைக்க பார்க்கிறான். அதனால தான் நன்மையை சொல்லும்போது 2 தடவை அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான், தீமையை சொல்லும்போது அல்லாஹ் ஒரு தடவை தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். அப்போ அல்லாஹ்வுடைய கருணையினுடைய வெளிப்பாடு என்பது நம்மிடத்தில் அல்லாஹ் எவ்வளவு எதிர்பார்க்கிறான் என்பது நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதில் கூட இன்னொரு விஷயம் இருக்குதுங்க. ஒரு தீமைக்கு ஒரு தீமை பதிவு செய்வதுங்கிறதெல்லாம் எப்போ தான் அப்படின்னா, அந்த தீமைக்கான தௌபாவை நம்ம செய்யாமல் இருந்தால் தான். அதுவும் தௌபா செய்யாமல் இருந்தால் தான். தௌபா செஞ்சிட்டாலோ அல்லது நாம் அந்த தீமையை விட நன்மையை அதிகமாக செஞ்சிட்டாலோ அல்லது அல்லாஹ் தன்னுடைய அருட்கொடையினால் நம்மை அரவணைத்து விட்டாலோ அந்த தீமை எதுவுமே நம்மளை செய்யாது. தௌபா செஞ்சிட்டோம்னா அந்த தீமை ஒன்றும் பண்ணாது நம்மளை. அதே மாதிரி அல்லாஹு தஆலா நம்முடைய நன்மையினுடைய எண்ணிக்கை அதிகமாக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்பவும் அந்த தீமை ஒன்றும் பண்ணாது. ஏன்னா தீமையை மிகைக்கிற நன்மைகள் இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. அல்லது அல்லாவா சில பேருக்கு அல்லாஹ் அவனுடைய கருணையை கொடுத்துருவான். யாருக்கு கொடுக்குறான்னு சொல்ல முடியாது, கொடுத்துருவான் அல்லாஹ் சில பேருக்கு. நான் ஏற்கனவே ஒரு ஹதீஸில் சொன்னேன், ஒரு அடியான் அல்லாஹ் தனியாக கூப்பிட்டு ஒரு திரையை போட்டு திரைக்கு உள்ளே வச்சு எல்லாம் பேசுவான். எல்லாம் டேய் 2025 மார்ச் மாதம் இந்த ஊருக்கு போனியா, ஃப்ளைட்டில் டிக்கெட் எடுத்துகிட்டு போனியா, அங்கே போய் படாத பாடு அங்கே போய் இல்லாத ஆட்டம்லாம் போட்டியா, எல்லாம் சொல்லுவான். இந்த வேறு இந்த இடத்துல வியாபாரத்துக்கு போனியா, அங்கே போய் இந்த மாதிரிலாம் பண்ணியா, இப்படி அவர் செய்த ஒவ்வொரு தீமையாக அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருவான். எங்கே வச்சு சொல்லுவான்னா ரகசியமாக திரையை போட்டு சொல்லுவான். அந்த அடியாக நினைப்பானா, ஆஹா இவ்வளோ டேட்டோடு அல்லாஹ் சொல்கிறானே, இத்தனை பட்டியல் போடுறானே, இதுக்கு பிறகு நம்ம எப்படி தப்பிக்க முடியும் அப்படின்னு அவன் நம்பிக்கை இழந்து நிராசையாகி அந்த நம்பிக்கை இழந்த அந்த 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 விளிம்புக்கு வந்துடுவான். அப்போ அல்லாஹ் சொல்வானா, இதெல்லாம் செஞ்ச உலகத்தில் யாருக்கும் தெரியாமல் உன்னை காப்பாற்றினேன், இப்போ யாருக்கும் தெரியாமல் உன்னை மன்னிச்சிட்றேன், ஓடி போயிருந்துருவான். பொழைச்சோம்னு ஓடி போயிடுவான் அந்த அடியான். ஆனால் அந்த அடியானா நம்ம இருப்போமான்னு சொல்ல முடியாதுங்க. அல்லாஹ் ஆக்கட்டும், அது வேறு விஷயம். ஆனால் நம்ம சொல்ல முடியாது, நம்ம குருட்டு தைரியம் வைக்க முடியாது அல்லாஹ் மேலே. அப்போ இப்படி சில பேர் அல்லாஹ் தஆலா தன்னுடைய கருணையால் போத்திக்கிட்டான்னா அவருடைய பாவம் அவரை ஒன்றும் செய்யாது. ஆனால் நல்லா யோசிக்கணும், அல்லாஹு தஆலா சில பேருக்கு அவருடைய நன்மையை அதிகமாக்கி இப்படி பாவத்தை அழிப்பான், சில பேருக்கு கருணையை கொடுத்து பாவத்தை அழித்து விடுவான். அல்லாஹ் பாவத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கத்தான் பார்க்குறான், நன்மையை தான் வெளிப்படுத்த பார்க்குறான். அல்லாஹ் யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டான்.
ஆயத்தில் சொல்கிறேன்ல, அல்லாஹ் யாருக்கும் அநீதி இழைப்பதில்லை. ஒரு தவறு செய்தவருக்கு 10 தவறு அல்லாஹ் எழுத மாட்டான். ஆனால் மனுஷன் அப்படி கிடையாது. ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா போதும், நிறைய குற்றச்சாட்டு வைப்பான் மனுஷனுடைய புத்தி அதுதான். ஒரு ஆள் பிடிக்கிறேன்னா லேசாக கைப்பட்டா குற்றம், கால்பட்டா குற்றம்னு ஆகிப்போம். ஒரு சின்ன தவறை எடுத்துக்கிட்டு 22 ஒரு தப்பை 12 தப்பாக நினைச்சுவாங்க. விரிக்கிறது தான் மனுஷனுடைய பழக்கம். ஆனால் அல்லாஹ் அப்படி கிடையாது. ஒரு தவறு என்று சொன்னால் ஒரு தவறு தான் அதற்கு அல்லாஹ் கொடுக்குறான். அநீதி இழைக்க மாட்டான். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும், நன்மையை பன்மடங்காக பெருக்குவான், அது அவனுடைய தயாளம். தீமையை அல்லாஹ் ஒன்றுக்கு ஒன்று தான் கொடுப்பான், அது அவனுடைய நீதி. அந்த நீதிக்கு மாற்றமாக அல்லாஹ் ஒருபோதும் நடந்து கொள்ள மாட்டான். ரமையான தோழர்களே, இந்த இடத்துல நாம் யோசிக்கணும், மனிதனுடைய பாவங்களை இன்னும் குறைக்கிறதுக்கு, இன்னும் அழிக்கிறதுக்கு அல்லாஹ் எவ்வளோ ஏற்பாடுகளை செய்கிறான் பாருங்க. நாம் சில நன்மைகளை செஞ்சுட்டா பாவ மன்னிப்பு கூட கேட்கணும்னு அவசியம் கிடையாது. சில சிறு தவறுகளுக்கு நாம் மன்னிப்பு கேட்கணும் கூட அவசியம் கிடையாது. நன்மையை செஞ்சுட்டாலே அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், பாவத்தை மன்னிச்சிடறான். சொல்ல ஆயத்தில் அல்லாஹ் சொல்லல, இன்னல் ஹசனாத்தி யுதுஹிபுன ஸய்யிஆத், நன்மைகள் தீமைகளை போக்கி விடுகின்றன. நீங்கள் ஒரு தீமை செய்தால், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் ஒரு தீமை செய்தால் உடனே ஒரு நன்மையை செய்து விடுங்கள், இந்த நன்மை அந்த தீமையை அழித்து விடும். அதனால தான் ஏதாவது ஒரு புதிய ஊருக்கு போன இடத்துல ஒரு தப்பு பண்ணிட்டா அந்த இடம் நமக்கு என்ன செய்யும், எதிராக சாட்சி சொல்லும். நாளைக்கு மறுமையில் இவன் என் இடத்துல வந்து அந்த மாதிரி ஒரு அநியாயம் பண்ணான்னு சொல்லி சொல்லும். அதே இடத்துல வச்சு ஒரு நன்மையை சேர்த்து செஞ்சிடணும். செஞ்சுட்டா அந்த பூமி அல்லாட்ட எதிராக சொல்லும்போது அதே பூமி என்ன செய்யும், நன்மையும் சேர்ந்து செஞ்ச ரெண்டும் டேலி ஆயிடும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா உடனே என்ன செஞ்சுருங்க, ஒரு நன்மையும் சேர்த்து பண்ணிடுங்க. நன்மைன்னு வரும்போது 10 ஆயிரும், தீமைங்கிறது 1 தான். அப்போ 1 வந்து 10 மிகச்சிடும். எனவே உங்களுடைய தீமை அழிந்து போய்விடும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. என்ன அப்படின்னா தோழர்களே, அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, ஒரு நன்மையை யார் கொண்டு வருகிறாரோ, ஒரு தீமையை யார் கொண்டு வர்றது தான் அல்லாஹ் பேசுகிறானே தவிர செய்கிறது அல்லாஹ் பேசலை. ஒரு நன்மையை செய்தவருக்கு 700 நன்மை அப்படி சொல்லலை. ஒரு நன்மையை கொண்டு வர்றவருக்கு, ஒரு தீமையை கொண்டு வர்றதுனா எங்கே கொண்டு வர்றதுக்கு, அல்லாட்ட கொண்டு போகிறவர். அல்லாட்ட கொண்டு போகிறனா எப்படி கொண்டு போவார், அவர் இறக்கும்போது அவர் என்ன வைத்திருக்கிறாரோ அதான் கொண்டு போக முடியும். மனிதர்களுடைய செயலை பொறுத்த மட்டில் இறுதி நேரத்தில் அவர் என்ன செய்தாரோ அதுதான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். முன்னால் என்ன செஞ்சாருங்கிறது அல்லாஹ்வுக்கு கவனம் கிடையாது. ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா இருக்கலாம், கடைசியில் தப்பாக போச்சுன்னு வச்சுக்கோங்க, அல்லாஹ் கடைசியில் உள்ளதான் எடுப்பான், ஆரம்பத்தில் உள்ளதை எடுக்க மாட்டான். ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, ஒரு அடியான் நன்மைகளை செய்து கொண்டே வருவான், எது வரைக்கும் அவருக்கும் சொர்க்கத்திற்கும் இடையில் 1 முழம் அல்லது 1 ஜான் தான் மிச்சம் இருக்கும். அந்த நேரத்தில் நரகவாசியின் ஒரு செயலை செய்துவிட்டு நரகத்திற்குரியவராக மாறிவிடுவான். அதே போல ஒரு அடியான் வாழ்க்கை முழுக்க நரகவாசிகளின் செயலை செய்து கொண்டே இருப்பான். கடைசியில் அவருக்கும் நரகத்துக்கு இடையில 1 ஜான் அல்லது 1 முழம் தான் மிச்சம் இருக்கும். அந்த நேரத்தில் சொர்க்கவாசியின் ஒரு செயலை அவர் செய்து சொர்க்கவாசியாக மாறிவிடுவார். அல்லாஹ்விடத்தில் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவது கடைசி கட்ட செயல்பாடுகள் தான். அதுதான் கொண்டு போகிற செயல். அல்லாஹ் இந்த இடத்துல கொண்டு போகிறது தான் சொல்கிறான். அப்போது ஒரு மனுஷன் நன்மை செய்கிறதுல கவனம் வைக்கிறதை விட அந்த நன்மையை நம்ம கொண்டு போகிறோமாங்கிறதெல்லாம் கவனம் வைக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நன்மை செஞ்சதுக்கு பிறகு அந்த நன்மை அழிஞ்சிராத மாதிரி காப்பாற்றணும். அதை வெற்றி பெறுறது முக்கியம் கிடையாதுங்க, பெற்ற வெற்றியை தக்க வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நன்மை செய்கிறது பெருசு இல்லைங்க, பெற்ற நன்மையை செஞ்ச நன்மையை தக்க வைக்கிறதா ரொம்ப முக்கியம். அல்லாஹ் கொண்டு வர்றதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துனதிலிருந்து நமக்கு இந்த செய்தி தெரிய வரும். அப்போ எனவே தோழர்களே, நாம் ஒரு நன்மையை செய்து விட்டால் அந்த நன்மைக்கு எதிரான மனநலமை வராமல், செயல்பாடுகள் வராமல் அதை பொத்தி 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 பாதுகாக்கணும். புரிஞ்சுங்களா? எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராமல் கற்பத்தில் வச்சு காப்பாற்றுவாளோ அந்த மாதிரி என்ன செய்யணும், இடைஞ்சல் வராமல் அந்த நன்மைகளை காப்பாற்றுறது. அப்போ தான் அல்லாட்ட கொண்டு போக முடியாது. இது ஒரு முக்கியமான செய்தி. இன்னொரு முக்கியமான செய்தியை நான் சேர்த்து சொல்லிடுறேன். ஒரு தீமையை யார் செஞ்சாரோ, அவருக்கு ஒரு தீமையை ஒருத்தர் செய்ய நினைச்சாரு, ஆனால் அதை அவர் செய்யவில்லை, அதற்காக அவருக்கு அல்லாஹ் ஒரு நன்மை எழுதலாம். ஹதீஸ் படித்தோம்ல, இந்த இடத்துல ஒரு சின்ன விளக்கத்தோடு சேர்த்து புரிஞ்சுக்கிறணும். என்ன அப்படின்னா, ஒருவர் ஒரு தீமையை செய்கிறதா நினச்சிட்டு அதை செய்யாமல் இருக்கிறதுங்கிறது 3 விதமாக நடக்கலாம்.
ஒன்று, உண்மையிலேயே அவர் செய்யணும்னு நினச்சிட்டு அல்லாஹ் மேலே பயம் வந்து செய்யாமல் விட்டுருப்பார். அல்லாவின் மீதான அச்சத்தினால் அவர் அந்த தீமையை செய்யாமல் விட்டிருப்பாரேயானால் அவருக்கு நிச்சயமாக அந்த நன்மை கிடைத்துவிடும். அதாவது தீமையை நினச்சிட்டு செய்யாமல் இருந்தார்ல, அந்த நன்மை கிடைச்சிடும் அவருக்கு. அல்லாவுக்காக விட்டுருந்தான். சில பேர் இருப்பாங்க, அவங்க வந்து செய்யணும்னு திட்டம் போட்டிருப்பாங்க, ஆனால் மறந்து போயிடும். மறந்து போய் விட்டுருவாங்க, செய்யாமல் விட்டுருவாங்க. இப்போது இந்த விடுதலுக்கு நன்மை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா, நன்மையும் கிடைக்காது, தீமையும் கிடைக்காது. ஏன்னா செய்யலைங்கிறதுனால தீமை கிடைக்காது, அல்லாஹ் மேலே உள்ள பயத்தினால விடலைங்கிறதுனால நன்மையும் கிடைக்காது. அப்போ அது ரெண்டுக்குமே டேலி ஆயிருன்னு வச்சுக்கோங்க. நன்மையும் இல்லை தீமையும் இல்லைன்னு ஆகி போயிடும். சில பேர் இருப்பாங்க, அவங்க தீமை செய்யணும்னு திட்டம் போட்டுருவாங்க, எல்லாம் பிளான்லாம் பக்காவாக போட்டிருப்பாங்க, ரோடு மேப்லாம் தயாராகிருக்கும், ரூட் மேப்லாம் தயார் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வாய்ப்பு கிடைக்காமல் போயிடும். வாய்ப்பு கிடைக்காமல் போனதுனால செய்யாமல் இருப்பாங்க. இப்படி ஒருவர் வாய்ப்பு தவறி போனதனால் அந்த தவறை செய்யாமல் போனால் அவருக்கு அது வந்து நன்மையாக மாறும்னு சொல்ல முடியாது. மாறாக அது அவருக்கு தீமையாகத்தான் முடியும். எதை வச்சு நான் அந்த செய்தியை சொல்கிறேன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, இதழ் தக்கல் முஸ்லிமானி பி சைஃபை ஹிமா, ரெண்டு முஸ்லிம்கள் வாளை கொண்டு ஒருவரை வெட்டுவதற்கு சண்டையிட்டு கொண்டால், ரெண்டு பேர்த்தையும் கையில் வாள் இருக்கு, இவர் அவரை வெட்டுறார், அவர் இவரை வெட்டுறார். யாராவது ஒருத்தர் முந்துவார், அப்படி தானே? யாராவது ஒருத்தர் முந்துவார். முந்துறவர் வந்து பொழைச்சிக்குவார், வாழை இது பண்ணுறவருக்கு கொஞ்சம் பிந்துறவர் வந்து போய் சேர்ந்துருவார். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ரெண்டு பேர் சண்டை பிடிச்சி ஒருவர் வெட்டி வீழ்த்தினால் ஃபல் காத்திலு வல் மக்தூலு ஃபின்னார், கொலையாளியும் நரகத்திற்கு போவார், கொல்லப்பட்டவரும் நரகத்திற்கு போவார்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், ஃபல் காத்தில் எங்களுக்கு புரியுது, கொலையாளி நரகத்துக்கு போவார்னா புரியுது எங்களுக்கு, கொல்லப்பட்டவர் ஏன் நரகத்துக்கு போகணும்? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, சஹாபாக்கள் கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் அதுக்கு பதில் சொன்னாங்க, இன்னஹு கான ஹரீசன் அலா கத்லி சாஹிபிஹி, தன்னுடைய தோழரை கொல்ல வேண்டும் என்கின்ற ஆசையோடு இவர் இருந்தார். இவருடைய வாழ் முந்தலை, அவ்வளவுதான். ஆனால் திட்டம் அவருக்கு என்ன இருந்துச்சு? கொல்லணுங்கிற திட்டம் இருந்துச்சா இல்லையா? இவர் சுழற்றின வாள் போய் அவர் கழுத்தில் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். மொத்தத்தில் அந்த பாவத்தை செய்கிறதுக்கு திட்டமிட்டார்ல, அப்போ அவரும் அந்த பாவத்தில் உடந்தை தான், நரகத்தான் போவார். அப்போ ஒரு தீமையை விடுறதுங்கிறது வந்து அல்லாவின் பயத்தினால் விட்டுருக்கணும், அப்போ தான் நன்மை கிடைக்கும். செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலங்கிறதுனால விட்டால் அதுக்கு நன்மை கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதுவும் சேர்த்து இந்த வசனத்துக்கு கீழே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் விட ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு நன்மைக்கு அல்லாஹு தாலா பல மடங்கு நன்மைகளை தருகிறான். ஆனால் ஒரு தீமைக்கு அல்லாஹு தாலா ஒரு தீமையைத்தான் தருகிறான், அதையும் மன்னிக்கிறான், நன்மைகளையே பாவ பரிகாரங்களாகவும் ஆக்குகிறான். இவ்வளவு செஞ்சதுக்கு பிறகும் தோழர்களே, 1 2 3 4 அப்படின்னு ஒன்று ஏறுது, 10 20 அல்லது 70 140 அல்லது 700 1400 அல்லது அதை விட இந்த ரேஷியோவில் ஒன்று ஏறிக்கிட்டு இருக்கு. அப்போ எது அதிகமாகும்? 1 2 3 ஏறுறது அதிகமாகுமா? 10 20 100 200 700 1400 அந்த ரேஷியோவில் அதிகமாக, அந்த ரேஷியோவில் உயர்றது அதிகமாகுமா? கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு நன்மை தான் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தும் கூட ஒருவருடைய பட்டோலையில் தீமைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகுமானால் அந்த மனிதன் நாசமாகட்டும்னு சொன்னாங்க சஹாபாக்கள். தோழர்களே, அல்லாஹு தஆலா அப்படியான மனிதர்களாக நம்மை ஆக்காமல் இருக்கட்டும். ஏன்னா தீமைகளுக்கு அல்லாஹு தஆலா குறைவைத்தான் கொடுக்கிறான். குறைய இருக்கக்கூடிய அந்த தீமை ஒருத்தருக்கு மிகைக்கிறதுன்னா கண்டிப்பாக அவர் நற்பேற்றை இழந்தவர் தான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதையும் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை மேற்கோள் காட்டி தான் இந்த செய்தியும் சேர்த்து சொன்னாங்க. ஆக அருமையான தோழர்களே, நன்மைகள் செய்வதற்கு இவ்வளவு அனுகூலங்களையும் இவ்வளவு வாய்ப்புகளையும் அல்லாஹ் சேர்த்து நமக்கு தரும்போது நாம் அதை ஈட்டிக்கொள்வதும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதும் தான் புத்திசாலித்தனம். இது ரம்ஜானுக்கு மட்டுமல்லங்க, எல்லா காலத்திலையும் சொல்லப்பட்ட செய்தி இது. அப்போ எனவே அருமையான தோழர்களே, நன்மைகளின் பால் முந்திக்கொள்வோம். நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறைகளை நன்மைகளின் பால் அவர்களை வார்த்தெடுப்பதற்கு இது போன்ற செய்திகளை அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொண்டு போய் சேர்ப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நன்மையை அதிகமாக பெற்ற சமூகமாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. நம்முடைய குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள் யாரெல்லாம் நம்முடன் தொடர்பில் இருக்கிறார்களோ
அவர்கள் அனைவரையும் நன்மைகள் அதிகமாக பெற்ற நல்லடியார்களாக அல்லாஹ் ஆக்கியருள் புரிய வேண்டும் என்கின்ற வேண்டுதலோடும் துவாவோடும் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹான